இந்த படத்தோட ஆரம்பத்துல மரண பயத்துல இருக்கிற ஜின் அவளோட குட்டி பையனை கூட்டிட்டு உசுர கையில புடிச்சுட்டு ஓடுறாங்க. சுத்தி முத்தி பார்த்துட்டு பையனை இழுத்துட்டு போய் ஒரு புதருக்குள்ள ஒளிய வைக்கிறாங்க. அங்க அவ புருஷன் பெல் வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி கார் மேல கைய வச்சு அடிச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இவங்கள வேட்டையாட தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜின் பதட்டத்தோட பையனுக்கு காயம் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு அவனோட முகத்தை பிடிச்சி, அம்மா இருக்கேன்டா உனக்கு பயப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அவங்க ஒளிய வச்ச இடத்துக்கு பக்கத்துல ஒரு மான் பயந்து ஓடுதுங்க. ஆனா பெல் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா வந்துடுறான். ஜின் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பையன்கிட்ட, நீ இங்கே ஏறி வெளியே வராத அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. பில் அவளை கொடூரமா எடுத்துட்டு போறாங்க. அம்மாவும் கத்துறாங்க, உன் கூட நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பில், வாயை மூடுறி அப்படின்னு கத்த ஜின் கதறாங்க. தயவு செஞ்சு நம்ம பையனை எதுவும் செஞ்சிடாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. அந்த சின்ன பையனும் கத்தியை நீட்டி அவனோட அப்பாவை பார்த்து வெறித்தனமா கத்துறான். பில் பயப்படாம அவன் பக்கத்துல நெருங்கி வராருங்க. பையன் கண்ணு முன்னாடி கொஞ்சமும் இறக்கம் இல்லாம ஜீனோட கழுத்து நெரிச்சு கொள்றாருங்க. இப்போ ஜீனும் ஸ்பாட்லேயே டெட் ஆகுறாங்க. இப்போ அந்த சின்ன பையன் அவளோட உடம்போட தனியா நிற்கிறான். அம்மாவோட உடம்ப உலுக்கி, அம்மா எந்திரிமா ப்ளீஸ் எந்திரி அப்படின்னு அழுதுகிட்டே கெஞ்சுறாங்க. அவனுக்கு எப்படியாவது வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. அந்த நடுங்கிற குளிர்காட்டில் தனியா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இள வயது ஸ்காட் அவனோட அக்கா ஆஸ்லியை வம்புக்கிழுத்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா ட்ரூ ஜாலியா, உங்களுக்காகத்தான் நான் என் மியூசிக் பேண்டை தியாகம் பண்ணேன் அப்படின்னு மொக்க ஜோக் போடுறாரு. அதை கேட்டு ஆஸ்லியும் அந்த குடும்பமே சேர்ந்து சிரிக்குது. ஒரு நல்ல கணவனாகவும் அப்பாவும் இருக்கணுங்கிறதுக்காக அவர் அந்த முடிவை எடுத்திருக்காருங்க. இதை கேட்டு அவங்களோட அம்மா லொரைன் தன் கணவரை பார்த்து பெருமையா அப்படியே நெகிழ்ந்து போய் ரசிச்சு பார்க்குறாங்க. இப்போ அந்த 2 குட்டி பசங்களும் வளர்ந்துட்டாங்க. ஃபேமிலி தான் எப்பவுமே எல்லாமே அப்படின்னு இருக்கிற சூப்பர் ஃபேமிலி தாங்க இவங்க. லாங் டிரைவ் போர் அடிக்காம இருக்க ஒரு மொக்க கார்டு கேம் விளையாடுறாங்க. அப்படியே டைம் பாஸா அவங்க வாழ்க்கையில இருக்கிற பயங்கரமான சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஆஷ்லி பயத்துல கத்துறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கார் கண்ட்ரோல் தப்பி ரோட்டில் கிடக்கிற ஒரு இடிபாடுக்குள்ளே போய் பயங்கரமாக மோதுது. கட் பண்ணா ஆஸ்லி அந்த பயங்கரமான கனவை நினச்சி திடுக்கிட்டு எஞ்சிக்கிறாங்க. பக்கத்தில் சார்லி இருக்கான். அன்னைக்கு நைட் அவள் ஒழுங்காகவே தூங்கலைங்க. சார்லி அவளை சமாதானப்படுத்த, நானும் உன்னை பற்றி தான் கனவு கண்டேன் அப்படின்னு ஒரு குட்டி பொய்யை சொல்கிறாங்க. அவுட்டோர் ட்ரிப் போகிறதுல செம இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க நம்ம சார்லி. ஆஸ்லியோட ஆல்மோஸ்ட் பாய் ஃப்ரெண்டான சார்லி இன்னைக்கு ட்ரிப்புக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் ஆஸ்லிக்கு பயத்தில் வயிறெல்லாம் கலங்கி நேராக போய் சிங்கில் வாந்தி எடுக்கிறாங்க. அவளோட இந்த பயத்துக்கு காரணம் என்னன்னா, இந்த வீக்கெண்ட் அவளோட தம்பி ஸ்காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க. இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணி ஸ்காட்டுக்கு அந்த வழியை நான் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்திக்கிட்டு ஆழமா மூச்சை இழுத்து விடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி சார்லியும் ஆஸ்லியும் ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. சார்லி மெதுவா, ஒருவேளை நீ பிரெக்னெண்டா இருக்கியோ அப்படின்னு கேட்கறான். ஆனால் ஆஸ்லி அதை அப்படியே மழுப்புறாங்க. சார்லியும் அவளை வம்பு கிழித்துக்கிட்டே, நான் உன்னை எப்படியே லவ்ல விழ வச்சிருவேன், காலை என் பக்கம் தான் இருக்கு அப்படின்னு டைலாக் பேசுறாங்க. அப்படியே சீன் மாறுதுங்க. ஆன் தி ரோட்ல கார்ல வந்துகிட்டு இருக்க ஸ்காட் திடீர்னு முன்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி பயந்து போய் டப்புன்னு பிரேக் அடிக்கிறாங்க. ஆனா அங்க நிஜமாலுமே எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு பிரம்ம ஸ்காட் தலையை உலுக்கிட்டு காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அவங்க சின்ன வயசுல ஸ்காட்டுக்கு ரொம்ப பிடிச்ச சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற அந்த காட்டு பகுதி டிராக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. சார்லி சுத்தி இருக்கிற இயற்கையை பார்த்துட்டு, நான் நிம்மதியா காலத்துக்கு இங்கேயே வாழ்ந்துரு வேண்டாம் அப்படின்னு ஜாலியா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சார்லி எதை பத்தியோ பயங்கரமா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்காட் கூட வந்திருக்கிற புது ஃப்ரெண்டான லார்ஸை பார்த்த உடனே சார்லிக்கு லைட்டாக கடுப்பாகுது. லார்ஸ் ஒரு செம நக்கலான ஃபிலிம் மேக்கிங் ஸ்டூடெண்ட்டுங்க. இந்த காட்டுக்குள்ளே 3 நாளாக என்னால் முடியாதுப்பா அப்படின்னு லார்ஸ் இப்போதே அலறாங்க. அவனுக்கு காடை பார்த்தாலே பயம், அதுவும் கரடிங்க வந்துடுமோ அப்படின்னு செம திகிலுங்க. உடனே சார்லி கெத்தா ஒரு ஃபியர் ஸ்ப்ரே கேனை அவன் மேலே தூக்கி போடுறாங்க. லார்ஸும் அங்கே சார்லியோட பெரிய புது டென்ட்டை பார்த்து ஆச்சரியப்படுறான். இன்னொரு பக்கம் குவென் லார்ஸோட திங்ஸ் எல்லாமே தான் பேக்குக்குள்ளே இடிக்குதுன்னு அவனை வம்புக்கு இழுக்கிறான். ஒரு வழியா ஸ்காட்டும் கொன்னும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாத்தையும் கார்ல வச்சு லாக் பண்றாங்க. எல்லாருமே காரை பூட்டிட்டு அந்த 3 நாள் ஹைக்கிங் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா அதே காட்டுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு பகுதியில் வேற சில மனுஷங்க உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக அலறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு சைக்கோ கொலையாளி ஒருத்தனை ஈட்டியால குத்தி அப்படியே தூக்குறாங்க. டைலர் அப்படிங்கிற இன்னொருத்தனும் கண்ணுக்கு தெரியாத அந்த வேட்டைக்காரங்கிட்ட மாட்டி கொடூரமா கொல்லப்படுறான். கட் பண்ணா நம்ம கேங்ல லார்ஸ் அழுதுகிட்டே, டேய் வருஷம் அந்த காட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் காணாம போயிருக்காங்களாண்டா அப்படின்னு பீதியை கிளப்புறான். கால் வலிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்ப வேற செய்கிறாங்க. இந்த காட்டை பார்த்தா நம்மளை எவனோ போட்டு தள்ள போகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜோக் அடிக்கிறாங்க. அப்படியே காட்டுக்குள்ளே இன்னும் ஆழமாக போக போக ஆஸ்லி இந்த பள்ளத்தாக்கு இன்னும் அழகாத்தான் இருக்கு, ஆனால் இந்த விபத்து நடந்து 5 வருஷம் ஆகுது, ஏதோ காலம் முழுக்க ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அப்போ ஸ்காட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் குவேன், ஆஸ்லி தனியாக எங்கேயும் போயிடாத, பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குறான். ஆனால் ஆஸ்லிக்கு கோவம் வந்து, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு கோச்சிட்டு தனியாக நடந்து போகிறான். அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு பயம் வந்து திரும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அப்படியே மெதுவா இறந்து போன தான் அம்மா கிட்ட மனசுக்குள்ளேயே மன்னிப்பும் கேட்கறாங்க. அப்ப சார்லி பின்னாடியே ஓடி வந்து ஆஸ்லியை பிடிச்சிடுறாங்க. ஏதாவது பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆஸ்லிக்கு தன் தம்பி ஸ்காட் மேல செம்ம கடுப்புங்க.
அம்மா இறந்து போன துக்கத்துல இருந்து ஸ்காட் மட்டும் எப்படி இவ்வளோ ஈஸியாக வெளியே வந்தான் அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவன் லைஃப்பை ஜாலியாக லீட் பண்ணுறான். ஆனால் நான் இன்னும் அந்த கஷ்டத்துல இருந்து மீளாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆதங்கப்படுறாங்க. ஃபேமிலி தான் எப்போவுமே எல்லாமே அப்படின்ற டைலாக் இப்போ அவளுக்கு கசப்பாக தெரியுதுங்க. சார்லி அவளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா சொல்லு, எனக்கு காய்ச்சல் வந்த மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டு நம்ம எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறான். ஆனால் ஆஸ்லி இல்லை, நான் இங்கேயே இருந்து இந்த பயத்தை ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறான். எனக்கு ஒரு நிமிஷம் தனியாக டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சார்லி கிட்ட கேட்டுட்டு அவனோட சப்போர்ட்டுக்கு மனசார தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க. சார்லியும் சரி, மரக்கலை கம்மியாக இருக்கிற இடமா பார்த்து நெல்லு அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போகிறாங்க. திடீர்னு எங்கேயோ காட்டுக்குள்ள ஒரு மரக்கலை உடையிற சத்தம் கேட்குதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஸ்லி அந்த வழியில் நடந்து போகும்போது ஸ்காட் திடீர்னு முன்னாடி வந்து அவளை பயமுறுத்துறாங்க. வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே பேசாமல் இருக்க போகிறோம், எனக்கு என் அக்கா திரும்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி அவன் கேட்ட உடனே ஆஸ்லி கோவத்தில், எனக்கு நம்ம அம்மாவும் அப்பாவும் திரும்ப வேணும்டா அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறான். ஆனால் இதெல்லாம் தெரியாத மற்ற பசங்க ஜாலியாக ஜோக் அடிச்சுக்கிட்டே காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. சார்லியும் முன்னாடி நின்று எல்லாரையும் 12 மணி நேரமாக காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ லார்ஸ் திடீர்னு தரையில் மறைஞ்சு வச்சிருந்த ஒரு பெரிய குழிக்குள்ளே டப்புன்னு விழ போகிறாங்க. ஸ்காட்டும் சார்லியும் அலறி அடித்து ஓடி போய் அவனை மேலே இழுக்கிறாங்க. சார்லி செம ஸ்பீடாக லார்ஸை இழுத்ததால தான் அவன் தப்பிச்சிருக்கான். ஏன்னா அது ஒரு சாதாரண குழி இல்லைங்க, உள்ள பயங்கரமான கூர்மையான ஈட்டிகள் வச்சிருக்காங்க. அப்பதான் அவனுக்கு தோணுது, டேய் இது மிருகங்களை சிக்க வச்சு ரத்தம் சொட்ட சொட்ட சாகடிக்கிறதுக்காக வேட்டைக்காரங்க வச்ச ஃபிட்பால் புரிடா அப்படின்னு சார்லி வான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியாவில் வேட்டையாடவே தடை விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இது யார் வச்சது அப்படிங்கிற மாதிரி சார்லிக்கு டவுட் வருதுங்க. அதே நேரம் சூரியன் மறைய போற டைம் வந்ததால இனிமே போன ஆபத்து, இங்கே டென்ட் போட்டு தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. லார்ஸ் அடிபட்ட அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த கேம்ப் ஃபயர்ல சார்லி நைட் டின்னருக்கு இந்த காட்டுக்குள்ள இருக்கிற நிஜமான சாப்பாட்டை வேட்டையாடி சாப்பிடலாமா அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு ஸ்காட்டும் ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேரும் மீன் பிடிக்க கிளம்புறாங்க. கேம்ப்ல இருக்கிற மற்றவங்களும் ஆஹா இன்னைக்கு நைட்டு ஃப்ரெஷ்ஷான மீன் வருவல் தான் அப்படின்னு சொல்லி ஆசையா வெயிட் பண்றாங்க. அப்படி அவங்க போற வழியில சார்லியும் ஸ்காட்டும் எங்களுக்கு இருட்டிலையும் செமையா கண்ணு தெரியுண்டா அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டே போறாங்க. இங்க கேம்ப் ஃபயர்ல அங்க இருக்கிற லார்ஸ் சும்மா இல்லாம கோண்டாண்ட ஆஸ்லியை நக்கல் பண்ணி வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கான். டேய் சும்மா இருடா, பசங்க இப்போ வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ லார்ஸ் மனசை திறந்து ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா ஸ்காட் எப்பவுமே என்னை பாதுகாப்பாக பார்த்துக்குவான், அதனால தான் நான் இந்த ட்ரிப்புக்கே வந்தேன். ஆனால் அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. ஸ்காட் வெளியே நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள அவன் இன்னும் நார்மல் ஆகலை. அவனுக்காகவும் ஆஸ்லி உனக்காகவும் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி எமோஷனலாக பேசுகிறாங்க. பேசிட்டே ஜாலிக்காக தான் கேமராவில் இந்த ட்ரிப்பை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க லார்ஸ். அப்படியே சார்லியும் ஸ்காட்டும் மீன் பிடிக்கிற அந்த ஆத்து பகுதிக்கு போய் சேர்றாங்க. ஆத்தங்கரையில் சார்லி ஸ்காட்டு கிட்ட செம ஷார்ப்பான ஒரு அப்சிடிசன் கண்ணாடி பாறை துண்டை காட்டுறாங்க. அதை வச்சு ஒரு வழியாக டின்னருக்கு மீனை ஈட்டியால் குத்தி பிடிச்சிடுறாங்க. கட் பண்ணா இங்கே கேம்பில் ஆஸ்லி திடீர்னு திரும்பவும் கொன் முன்னாடி பயங்கரமாக வாந்தி எடுக்கிறான். இந்த முறை அவள் ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறாங்க. இது சும்மா வாந்தி இல்லடி, 9 மாதம் வரைக்கும் வரப்போகிற வாந்தி. ஆமாம், ஆஸ்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. டேப்லெட்ஸ் போட மறந்ததுனால லக்கீலி அன்லக்கீலி அவள் கன்சீவ் ஆகிட்டா. ஆனால் இது இன்னும் சார்லிக்கு தெரியாது. எனக்கு இப்போதைக்கு ஒரு அம்மாவா ஆகிற தகுதி இருக்கான்னு தோணலடி அப்படின்னு சொல்லி ஆஸ்லி கதறி ஆள ஆரம்பிச்சிடறான். இந்த நேரத்தில் என் அம்மா கூட இல்லையே, பிறக்க போகிற குழந்தைய பார்க்க என் அம்மா இருக்க மாட்டாளே அப்படின்னு அம்மாவை நினச்சி உருகி அழுகிறாங்க. கொன் அவளை இறுக்கமாக கட்டி பிடிச்சி ரிலாக்ஸ், நல்லா மூச்சை இழுத்து விடுடி அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறான். அது மட்டும் இல்லாமல் நீ இந்த விஷயத்தை முதல்ல ஸ்காட்டுக்கிட்டையும் அப்புறம் சார்லிக்கிட்டையும் ஓப்பனாக சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறான். அது வரைக்கும் இந்த சீக்கிரட்டை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. கட் பண்ண ஆத்தங்கரையில் சார்லி ஸ்காட்டுக்கிட்ட எங்கள் அப்பா தான் எனக்கு இந்த அவுட்டோர் லைஃப் சர்வைவலை பற்றி எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இருட்டுக்குள்ளே ஓநாய்கள் ஊழையிட்ட சத்தம் கேட்குதுங்க. சார்லி சுற்றி முற்றி பார்த்துட்டு, டேய் ஸ்காட், ஓநாய் கூட்டம் நம்மளை சுற்றி வளைச்சி வச்சா ஓடு அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ரெண்டு பேரும் உசுரை கையில் பிடிச்சிட்டு காட்டுக்குள்ளே மரங்களுக்கு நடுவில் ஸ்பீடாக ஓடுறாங்க. அவங்க பின்னாடியே ஓநாய்களும் வெறியோட துரத்திக்கிட்டு இருக்குங்க. திடீர்னு அவங்கள துரத்திட்டு வந்த ஓநாய்களை வேற ஏதோ ஒரு கொடூரமான மிருகமோ இல்லை மனுஷனை கொண்டு போடுறாங்க. அடுத்த செகண்ட் அந்த காட்டுக்குள்ள ஒரு மரண ஓலை சத்தம் கேட்குது. அப்படியே ஒரு டமார்னு ட்ராப் ஒன்று வேலை செஞ்சு ஒரு பாடி மேலே இருந்து கீழே விழுதுங்க. இந்த மொத்த சேஸ்லி சார்லி ஸ்காட்டை சுத்தமாக மிஸ் பண்ணுறாங்க. இங்கே கேம்பில் ஆஸ்லிக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு தோண ஆரம்பிக்குது. அதனால பதட்டமாகறான். அப்போ சார்லி மட்டும் தனியாக உடம்பெல்லாம் அடிபட்டு தட்டு தடுமாறி கேம்புக்கு வராங்க. ஆனால் அவன் கூட ஸ்காட் இல்லை. எல்லாருமே பதற சார்லி மூச்சரிக்க சொல்றான். எங்களை ஓனாய் துரத்துச்சு, அதனால நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சார்லி சொன்ன உடனே லார்ஸுக்கு செம கோவம் வருதுங்க. ஏய் ஸ்காட்டை அங்கேயே தனியாக தவிக்க விட்டுட்டு நீ மட்டும் எப்படிடா உசுரோட வந்த அப்படின்னு சார்லி மேலே பாயிறான். ஆஸ்லி பயத்தில் நடுங்கிறான். ஏற்கனவே அடிபட்ட ஸ்காட்டால இந்த காட்டில் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பதறான். எல்லாருமே சார்லியை சுற்றி வளைச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு உருப்படியாக ஒரு பிளான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. சார்லி யோசிச்சுட்டு, ஓநாய்கள் எப்போவுமே கூட்டமாக தான் வேட்டையாடும், ஸோ நம்ம யாரும் தனியாக பிரியக்கூடாது, ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே எல்லாரும் கத்தி கோடாரி எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு ஸ்காட்டை தேடி காட்டுக்குள்ளே கிளம்புறாங்க.
கட் பண்ண அங்கே காட்டுக்குள்ளே ஸ்காட் அலறி அடிச்சுக்கிட்டே கண் விழிச்சு பார்க்குறாங்க. அவன் அந்த கொடூரமான ஈட்டிக்குழிக்குள்ளே விழுந்துட்டாங்க. ஒரு பெரிய கூர்மையான ஈட்டி அவனோட உடம்பு குத்தி கிழிச்சு அப்படியே உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான். வழியில் துடிச்சுக்கிட்டு யாராவது காப்பாற்றுங்க, ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஆனால் சுற்றியும் சுடுகாட்டு அமைதி, யாருமே பதில் சொல்லாதுங்க. அவன் விடாமல் கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த ஈட்டி அவனோட உடம்பை அமுக்கி இருக்கிறதுனால அவனால் மேலே ஏறி வர முடியலங்க. வழியில் உடம்பெல்லாம் நடுங்கினாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு ஸ்காட் எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மூச்சை இழுத்து பிடிச்சி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பெரிய கூர்மையான ஈட்டி அவனோட காலில் ஆழமாக குத்தி புதஞ்சிருக்கு. கட் பண்ணா தரைக்கு மேலே மற்ற எல்லாருமே கும்மிருட்டில் ஸ்காட் பேரை சொல்லி கத்தி கதறி தேறிக்கிட்டு இருக்காங்க. டேய், ஸ்காட் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு டவுட் வருதுங்க. சார்லிக்கு அந்த இருட்டு காட்டில் எந்த வழின்னு அடையாளம் தெரியாமல் திணறான். லார்ஸுக்கு கோவம் தலைக்கேறி, உன்னால தாண்டா ஸ்காட் இப்போ எங்கே இருக்கான்னே தெரியாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சார்லியை பார்த்து கத்துறாங்க. ஒரு வழியாக சார்லிக்கு கண்ணில் ஒரு தெரிஞ்ச பாதை மாட்டுது. இந்த வழியில தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பாதையில் எல்லாரையுமே கூட்டிட்டு போகிறான். திடீர்னு எங்கேயோ இருட்டுக்குள்ளே ஒரு ஃபோன் அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்குதுங்க. ஆஹா, ஸ்காட் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த சத்தத்தை நோக்கி உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறாங்க. ஸ்காட் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஸ்காட் இல்லைங்க. வெறும் அவனோட ஃபோன் மட்டும் தரையில் கிடந்து அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போதாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பேராபத்து புரியுது. இந்த காட்டில் இருந்து தப்பிக்கிறதுக்கான மேப் மற்றும் காரோட சாவி எல்லாமே ஸ்காட்டுக்கிட்ட தாங்க இருக்கு. இப்போ ஸ்காட்டும் இல்லை, மேப்பும் இல்லை. கட் பண்ண அந்த மரண குழிக்குள்ள ஸ்காட் தன் கிட்ட மீதி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச திங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சின்ன சின்ன சப்ளைஸும் தாங்க இருக்கு. யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தொண்டை கிளிய கத்துறான். ஆனால் ஒரு பிரோஜனமும் இல்லைங்க. இனிமே உசுரோட இருப்போமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் அவன்கிட்ட இருக்கிற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரில் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் கண் விழிச்சு பார்க்கும்போது ஈட்டிகள் நிறைந்த ஒரு குழிக்குள்ளே இருக்கிறேன். தற்காலிகமாக ரத்த கசிவு நிறுத்திட்டேன். ஆனால் இந்த ஈட்டியை வெட்டி என்னால் வெளியே எடுக்க முடியல. கட் பண்ணுறதுக்கு என்கிட்ட காரோட சாவி மட்டும்தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் நாளைக்கு காலையிலுக்குள்ளே என்னை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். இந்த நைட்டை ஓட்ட என்கிட்ட தண்ணியும் ஒரு மீனும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம கேங் நைட்டெல்லாம் தூங்காமல் விடிய விடிய ஸ்காட்டை தேடி அலைஞ்சிருக்காங்க. லார்ஸ் முகம் முழுக்க டயட்டோட இன்னும் ஸ்காட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சோகமான அப்டேட்டை கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறான். ஆனால் திடீர்னு தரையில் புதுசாக ஒரு சில காலடி தடங்கள் அவன் கண்ணில் மாட்டுதுங்க. கட் பண்ணால் காட்டோட இன்னொரு பகுதி. அங்கே இன்னொரு புது பொறி டொம்முன்னு அடித்து முடிக்குதுங்க. அதில் ஒரு புது விக்டம் மாட்டிக்கிட்டு உசுருக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சைக்கோ கொலையாளி மெதுவாக அவனோட இறையை நோக்கி நெருங்கி வராங்க. இன்னொரு பக்கம் கேத்ரின் அப்படிங்கிற பொண்ணு காட்டுக்குள்ளே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு ஓடுறா. அப்போ ஒரு விசித்திரமான குரல், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுது. மோனிகா, கேத்ரின் ரெண்டு பொண்ணுங்க கையில் இருக்கிற ஒரு திருடப்பட்ட வாக்கி டாக்கியை வச்சு ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குரலை நம்பி ஓடுறாங்க. ஆனால் அதுவும் அந்த சைக்கோவோட கொடூரமான பிளான் தாங்க. அவங்க அந்த குரலை நோக்கி ஓடி வரும்போது தரையில் இருந்த ஸ்பைக் கயிறு பொறி கேத்ரினை கவ்வி அப்படியே பிடிக்குதுங்க. அதே செகண்ட் ஒரு அம்பு மின்னல் வேகத்தில் பறந்து வந்து பாயுது. அந்த கண்ணுக்கு தெரியாத சைக்கோ வேட்டைக்காரன் மரங்களுக்கு நடுவும் மறைஞ்சு நின்று எல்லாரையும் ஒத்தையாக வேட்டையாடி கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட கதை முடிஞ்சுது. அடுத்ததை நம்ம கேங்கை நோக்கி தாங்க அவன் வரான். அவங்க பயந்து ஓடும்போது இன்னொரு பொரியும் டப்புன்னு ஓடையுதுங்க. ஆனால் கேத்ரின் தைரியமாக அவன் விட்டுட்டு போன அந்த ஒரே ஒரு வெப்பனை கையில் எடுக்கிறான். கட் பண்ணா ஆலிஸோட பயங்கரமான கனவு. கனவுல ஆஷ்லி அந்த ஈட்டி குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்காட்டை பார்க்குறாங்க. ஆனால் அவளோட முகம் முழுக்க ஒரு கொடூரமான அமைதி. என்ன காப்பாத்துக்கா அப்படிங்கிற மாதிரி ஸ்காட் கத்த, ஆஷ்லி இதெல்லாம் உன்னால தாண்டா உனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் அவனை அப்படியே தவிக்க விட்டு நடந்து போகிறாங்க. திடீர்னு பசியில் வயிறெல்லாம் கில்ல நிஜ உலகத்துக்கு வராங்க ஸ்காட். பசி தாங்க முடியாமல் சார்லி பிடிச்சி கொடுத்த அந்த பச்சை மீனை அப்படியே பச்சையாக கடிச்சு விழுங்குறாங்க. வலி ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம், அவனுக்கு பயம் தலைக்கேறுது. நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு பழத்தை காயண்டா அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். கடவுளே என்னை காப்பாத்துனா நான் என்ன வேணா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே தப்பான பொரிய வச்சது எவனா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி ஸ்காட் அந்த குழிக்குள்ளே இருந்து கதறாங்க. இங்கே பாரு, இந்த ஈட்டி குழி ரொம்ப ஆபத்தானது, போலீஸ் இங்கே வரப்போகிறாங்க, என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி பார்க்கலாம். அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லி இருட்டுக்குள்ளே கத்துறாங்க. கட் பண்ணா நம்ம கேங் அங்கே தேடிக்கிட்டு இருக்கிற நம்ம கேங்குக்கு திடீர்னு ஸ்காட் அழுதுகிட்டே ஹெல்ப் கேட்குற சத்தம் கேட்குதுங்க. அங்கே தான் இருக்கான்னு எல்லாருமே அந்த குரலை நோக்கி அலறி அடித்து ஓடுறாங்க. ஆனால் அவங்க போக போக அந்த சத்தம் வேற எங்கேயோ மாறுதுங்க. திடீர்னு ஒரே சத்தம் அப்படியே ரிப்பீட் ஆகுதுங்க. லூப் அடிக்குது. நல்லா கவனித்து பார்த்தா அந்த ஸ்காட் நேரில் கத்துற மாதிரி சத்தம் இல்லைங்க. தரையில் மறைச்சி வச்சிருக்கிற ஒரு வாக்கி டாக்கியில் இருந்து ஸ்காட்டோட ரெக்கார்ட் செய்யப்பட்ட வாய்ஸ் திரும்ப திரும்ப ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. அடுத்த செகண்ட் அந்த வாய்ஸ் கட் ஆகி பக்கத்தில் இருக்கிற புதருக்குள்ள சலசலன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அப்போ தான் கொன்னுக்கு அந்த பயங்கரமான உண்மை புரியுது. டேய், இது ஸ்காட் இல்லடா, யாரோ வேணும்னே ஸ்காட்டோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நம்மளை இங்கே வர வைக்க இறையா வச்சிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சார்லிக்கு அதில் டவுட் இருக்குங்க. ஸ்காட் அவ்வளோ சாதாரணமானவன் இல்லை, அவனை அவ்வளோ ஈஸியாக யாரும் கடத்திட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஃபோனில் இன்னும் சிக்னல் கிடைக்கல, விடியட்டும், காலையில் எப்படியும் ஸ்காட்டை உசுரோட கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சார்லி சபதம் எடுக்கிறாங்க. கட் பண்ண அந்த மரணக்குழியை காட்டுறாங்க. ஸ்காட்டுக்கு அந்த பழைய கார் ஆக்சிடென்ட் நினைவுகள் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுதுங்க.
அன்னைக்கு விபத்து நடந்து புகஞ்சிக்கிட்டு இருக்கிற கார் இடிபாடுக்குள்ள இருந்து சின்ன பையனா இருக்கிற ஸ்காட் தவழ்ந்து வெளியே வராங்க. வர்றவன் சும்மா இருக்காம தான் அம்மா லொரேனையும் அக்கா ஆஸ்லியும் கார்ல இருந்து வெளியே இழுத்து காப்பாத்துறாங்க. அம்மாவோ பயத்துல ட்ரூ ட்ரூ அப்படின்னு தான் கணவரை தேடி கத்துறாங்க. கார் சீட் பெல்ட் லாக் ஆகி மாட்டிக்கிட்டு இருக்க தான் அக்காவை ஸ்காட் போராடி பெல்ட்டை கட் பண்ணி காப்பாத்துறாங்க. அவங்க காரை விட்டு வெளியே ஓடி வரும்போது பின்னாடி ஒரு பெரிய ட்ரக் பயங்கர வேகத்துல அந்த காரை நோக்கி சீறி பாஞ்சு வருதுங்க. அப்படியே கட் பண்ணா குழிக்குள்ள வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்காட் யோசிச்சு பார்க்கறான். அந்த மரண குழிக்குள்ள இருக்கிற ஸ்காட்டுக்கு தான் ஏற்கனவே நரகத்துல தான் இருக்கோமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. தான் இந்த குழிக்குள்ள விழுந்தது சாதாரண விபத்து இல்லை, யாரோ வேணும்னே செஞ்ச சதி. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வேட்டையாடப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற கசப்பான உண்மை அவனுக்கு புரிய வருதுங்க. ஆனால் அவங்கள காப்பாற்ற இவனால இப்போ எதுவுமே செய்ய முடியலைங்க. உடம்பும் மனசும் உடஞ்சி போய் அந்த குழிக்குள்ள கிடக்குறான். திடீர்னு அவனுக்கு ஒரு மாய தோற்றம் தெரியுதுங்க. அது வேற யாருமே இல்லைங்க, அவனோட சின்ன வயசு உருவம் தான். அந்த உருவம் ஸ்காட்டை பார்த்து கொடூரமா நக்கல் பண்ணி, உன்னை லவ் பண்ற எல்லாரும் கடைசியில செத்து தான் போவாங்கடா, உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அழிய போறாங்க அப்படின்னு சீருது. ஸ்காட் தாங்க முடியாம வாய மூடுடா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஆனா அந்த உருவம் விடாம, நீ ஒரு கொலகாரன், நீ ஒரு கொலகாரன் அப்படிங்கிற மாதிரி அவன் காதுக்குள்ள திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்கு. அந்த வார்த்தை அவனுக்குள்ள நின்று ஓயவே மாட்டேங்குதுங்க. கட் பண்ண இங்க கேம்ப்ல சார்லி செம அலர்ட்டா சுத்தி முத்தி பார்த்துட்டே காவல் காத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல ஏதோ ஒரு மரக்கிளை உடையிற சத்தம் கேட்குதுங்க. கேம்புக்குள்ள இருக்கிற எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அந்த மரங்களுக்கு நடுவுல யாரோ ஒரு உருவம் நடமாடுறத கோன் பார்த்துடுறாங்க. மரண பயம் தலைக்கேற டக்குன்னு டென்ட்டோட ஜிப்பை இழுத்து மூடிட்டு, சார்லி ப்ளீஸ் வெளியே எங்கேயும் போகாத, இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிறான். ஆனா சார்லி அங்க யாரும் இல்லடி, சும்மா அவன் பிரம்ம, போய் நிம்மதியா தூங்கு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு தூங்க போறான். கட் பண்ணா விடிஞ்சிடுதுங்க. சூரியன் உதிக்குது. கண்முழிச்சு பார்த்தா கொன்னுக்கு நெஞ்சே விடிச்சிரும் போல இருக்கு. ஏன்னா அவங்க கேம்ப்ல இருந்த எல்லாரோட போனும் காணாம போயிருக்கு. ஒரு போன் கூட மிச்சம் இல்லை. நைட்டோட நைட்டா அவங்க தூங்கிட்டு இருந்த டென்ட்டுக்குள்ள புகுந்து எவனோ ஒருத்தன் எல்லா போனையும் திருடிட்டு போயிருக்கான். லார்ஸ் பதறி போய் தேடுறான். அவனோட கேமராவும் காணாம போயிருக்குங்க. அப்பதான் கொன்னுக்கு அந்த சைக்கோவோட மாஸ்டர் பிளான் புரியுது. டேய், வெளி உலகத்துல இருந்து நமக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாக்கர் நம்மளை கட் ஆஃப் பண்ணியிருக்காண்டா. அந்த வாக்கி டாக்கியை வேணும்னே இங்க விட்டுட்டு இப்போ நம்மளை தான் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காரோட சாவி மேப் எதுவுமே இல்லாததால சார்லி இனிமே இங்க நிக்கிறதுல அர்த்தம் இல்லை, நாம பாட்டுக்கு ஏதாவது ஒரு திசையில நடக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட உடனே கொன்னுக்கு செம கடுப்பாகுதுங்க. உனக்கு முதல்ல இருந்தே எந்த வழியில போகணும்னே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கத்திட்டு பயத்திலையும் கோவத்திலையும் அவன் மட்டும் தனியா நடக்க ஆரம்பிக்கிறான். அவளை தடுக்க யாருமே வரலங்க. கட் பண்ணா காட்டோட நடுக்கூடம். ஆஸ்லியும் கொன்னும் இப்போ ஒன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் நடுவுல செம டென்ஷன். அப்படியே நடந்து போகும்போது மெதுவா இருட்ட ஆரம்பிக்குது. அப்ப எங்கேயோ தூரத்துல ஒரு மரண அலறல் சத்தம் கேக்குதுங்க. அது அந்த சைக்கோ கொலையாளி அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கான் அப்படிங்கிற ஆபத்தை உணர்த்துது. பயந்து போன குவன் ஆஸ்லி ப்ளீஸ் என்கிட்ட ஏதாச்சும் பேசிடி, இந்த மௌனம் என்ன கொல்லுது அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு குவன் தான் தப்புக்கு ஆஸ்லி கிட்ட மன்னிப்பு கேட்கறான். நான் கோவத்துல கத்திட்டேன்டி, ஆனா நான் எப்பவுமே உனக்கு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஊறுகிறான். ஆனா ஆஸ்லி இன்னும் பழைய கோபத்துல அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஸ்காட் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் தம்பி மேல பழிய போடுறாங்க. அதை கேட்ட குவன், ஆஸ்லி ஸ்காட் என்னதான் பண்ணாலும் அவனால உன் மனசை ஜெயிக்க முடியாது, ஏன்னா நீ அவன் மேல அப்படி ஒரு வன்மத்தை வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்றாங்க. அந்த ஆக்சிடென்ட்டுக்காக கடந்த 5 வருஷமா ஸ்காட் தன்னைத்தானே தண்டிச்சிட்டு இருக்காண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டு ஆஸ்லி கசப்போட, இப்போ நாம மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ஆபத்துக்கும் நான் தான் காரணமா அப்படின்னு கேட்குறாங்க. திடீர்னு காட்டுக்குள்ள ஒரு விசித்திரமான நபர் எந்த ஒரு சத்தமும் இல்லாம அமைதியா நின்று இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். சார்லி பயத்தை மாற்றிக்கிட்டு, பாஸ் நாங்க யாருக்கும் கெடுதல் பண்ண வரல, எங்க ஃப்ரெண்டை தேடி தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஆனா அந்த ஆள் ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே மரங்களுக்கு நடுவே மறைஞ்சு மாயமா போறாங்க. லார்ஸ்க்கு அப்பதான் டக்குன்னு புரியுது, டேய் இவன் தாண்டா நம்மளை ஃபாலோ பண்ற அந்த சைக்கோ ஸ்டாக்கர் அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு நைட்டு சார்லி நான் போய் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபத்தான நேரத்துலையும் தனியா காட்டுக்குள்ள போறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலே இருட்டுக்குள்ள சடக்குன்னு ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. ஆஸ்லியும் பயந்துகிட்டே தனியா போன சார்லியை தேடி பின்னாடியே போறான். கையில இருக்கிற டார்ச் லைட்டை அடிச்சு பார்க்கும்போது அவளுக்கு தலைக்கு மேல மரத்துல ஏதோ ஒரு விசித்திரமான கயிறு மெக்கானிசம் தெரியுதுங்க. அதை பார்த்து அவ ரொம்ப பயந்துடுறான். அதே நேரத்துல அங்க விறகு பொறுக்கிட்டு இருக்க சார்லியை கூப்பிடுறான். ஆனா அவ கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு அந்த சைக்கோவோட கொடூரமான பொறி டப்புன்னு வேலை செய்யுதுங்க. சார்லி அப்படியே கால்களை கட்டி தலைகீழ தரையில இருந்து மேல தூக்கிடுது. சார்லி வாயெல்லாம் பொத்தப்பட்டு கத்த கூட முடியாம உசுருக்காக காத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆஸ்லி கண்ணு முன்னாடியே அந்த கயிறு இன்னும் இறுக ஆரம்பிக்குது. சார்லின்னு ஆஸ்லி மரண பயத்துல கத்துறான். ஆனா காப்பாத்த யாருமே இல்லைங்க. சத்தம் கேட்டு ஓடி வந்த லார்ஸ் எப்படியாவது சார்லியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கயிறை நோக்கி போராடுறான். எல்லாருமே சார்லி எப்படியாவது தப்பிச்சு வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அப்போ அந்த பதட்டத்துல வேற வழியே தெரியாம ஆஸ்லி தான் வயிற்றுல இருக்கிற ரகசியத்தை உடைக்கிறான். சார்லி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டு சார்லி தப்பிக்க இன்னும் வெறியோட போராடுறாங்க. ஆனா அந்த செகண்டே அவ கண்ணு முன்னாடியே அந்த கொடூரமான வேட்டைக்காரன் சார்லியை கொண்டு போடுறாங்க. சார்லியோட உசுறு காத்துல பிரியுது. ஆஸ்லி கதறி அழுதுகிட்டே
உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, உனக்கு என் கையால் தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட சபதம் எடுக்கிறா. அப்படியே தரையில் விழுந்து அழுதுகிட்டே தவிழ்ந்து போகிறாங்க. அங்கே வரான் லார்ஸ். லார்ஸ் வெறி பிடிச்ச மாதிரி கத்துறான். டேய், தைரியம் இருந்தால் முன்னாடி வாடா, என் முன்னாடி வந்து நில்லுடா சைக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த கொலையாளியை பார்த்து சவால் விடுறான். எல்லாருமே சேர்ந்து சார்லியோட பாடி எப்படியாவது கீழே இருக்க போராடுறாங்க. ஆனால் சார்லி ஏற்கனவே இறந்துட்டதாலையும் அந்த கொலையாளி பக்கத்தில் இருக்கிறதாலையும் வேற வழியே இல்லாமல் சார்லியோட உடம்ப அங்கேயே விட்டுட்டு உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓட வேண்டிய நிலைமை வருதுங்க. லார்ஸ் சார்லியோட பாடி மேலே விழுந்து கதறி அழுகிறான். நாம எல்லாருமே இந்த காட்டுக்குள்ளே செத்து அழிய போறோம்டா அப்படிங்கிற மாதிரி பயத்தில் நடுங்கிறான். ஆனால் குவான் அவன் கையை பிடிச்சி நம்ம யாரும் இங்கே சாக போகிறது இல்லை வா அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்கிறான். ஒரு வழியா சார்லியோட பாடியை விட்டுட்டு எல்லாருமே பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. லார்ஸ் வழியிலையும் கோவத்திலையும் கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள வெறியோட ஓடுறாங்க. அப்படி சிதறி ஓடும்போது நம்ம கேங் யார் மேலே மோதுறாங்கன்னா அதே காட்டுக்குள்ள அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தாங்களே மோனிகா, கேத்ரின், அவங்க மேலே தாங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த செகண்ட் இருட்டுக்குள்ள இருந்து ஒரு அம்பு ஸ்விஸ்ன்னு காத்துல கிழிச்சுக்கிட்டு பாயுதுங்க. எல்லாருமே பயந்து போய் நாலா பக்கமும் சிதறி ஓடுறாங்க. லார்ஸ் அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு ஒரு மறைவான இடத்துல பதுங்குறான். ஆனா அந்த சைக்கோ வேட்டைக்காரன் சத்தமே இல்லாம விட்ட அடுத்த அம்பு டக்குன்னு கேத்ரின் மேல பாஞ்சு அவளை அங்கேயே கொள்ளுதுங்க. ஓனாய் கூட்டம் சுத்தி வளைச்ச மாதிரி இப்ப இவங்களை சுத்தி வளைக்கிறாங்க. லார்ஸ் அந்த பொண்ணுங்களை இழுத்துட்டு கும்மிருட்டு காட்டுக்குள்ள கண்ணு முன்னு தெரியாம ஓடுறான். திடீர்னு அப்படியே குருட்டுத்தனமா ஓடும்போது ஒரு பெரிய ஈட்டி பாஞ்சு வந்து ஆஸ்லியோட தோள்பட்டி அப்படியே குத்தி கிழிச்சு பின்னாடி இருந்த மரத்தோட சேர்த்து வச்சு அமுக்குதுங்க. ஆஸ்லி வழியில அலறா. லார்ஸும் கொன்னும் ஓடி வந்து அந்த மரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆஸ்லியை எப்படியாவது ரிலீஸ் பண்ண போராடுறாங்க. லார்ஸ் உடனே ஆஸ்லி பயங்கரமா வலிக்கும் தாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே இழுப்பா அந்த ஈட்டியை உருவி அவளை வெளியே எடுக்கிறாங்க. ஆஸ்லியை மரத்துல இருந்து உருவி எடுத்த அடுத்த செகண்ட் டமார்னு ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்குது. மோனிகா அங்கேயே ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு சாகுறா. லார்ஸுக்கு வெறியேறுதுங்க. அந்த பொண்ணுங்களை காப்பாற்ற அந்த சைக்கோ வேட்டைக்காரன் மேலே பாயிறான். ஆனால் அந்த கொடூரமான கொலையாளி அலறிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை இருட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. ப்ளீஸ் என்னை எதுவுமே செஞ்சிடாத அப்படிங்கிற மாதிரி அவ கத்துறான். இன்னொரு பக்கம் அந்த சைக்கோ காயம்பட்டு கிடக்கிற ஆஸ்லியை அப்படியே ஒத்த கையால் தூக்கிட்டு கிளம்புறாங்க. அதை தடுக்க போன லார்ஸை டொம்முன்னு மண்டையிலே அடித்து மயக்கமடைய வைக்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்காட் அங்கே அந்த மரண குழிகளில் ரத்தம் சொட்ட சொட்ட இதான் தன்னோட கடைசி மெசேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஸ்காட். ஆனால் நான் இப்படி சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு வெறி பிறக்குது. காலில் குத்தி இருக்கிற அந்த ஈட்டி இன்னும் சதையை கிழிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உடம்ப அசைச்சு போராடுறான். ரத்தம் பீறிட்டு ஊத்துதுங்க. அப்போதான் அவன்கிட்ட இருக்கிற சார்லியோட கூர்மையான அப்சிடிசன் அவனுக்கு ஞாபகம் வருது. அதை கெட்டியாக பிடிச்சிட்டு தான் காலில் குத்தி இருக்கிற அந்த ஈட்டி சதையை வெட்டி ஒரு வழியாக தன்னைத்தானே ரிலீஸ் பண்ணிக்கிறான். தேங்க்ஸ் சார்லி அப்படின்னு சொல்லி கண்ணீரோட சொல்லிட்டு வழியில் துடிச்சிக்கிட்டே அந்த மரணக்குழியிலிருந்து மெதுவாக மேலே ஏறி வராங்க. மயங்கி கிடந்த லார்ஸை குவன் தட்டி எழுப்புறாங்க. அப்போ அவங்க கையில் இருக்கிற வாக்கி டாக்கியில் ஆஸ்லி கதற சத்தம் கேட்குது. குவன் உடனே ஒரு மாஸ்டர் பிளான் போடுறான். நாம் அந்த சைக்கோவை பேசி வம்புக்கு இழுத்து அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அவங்க அப்படி பேசும்போது ஆஸ்லியோட அலுவலருக்கு பின்னாடி ஹோன்னு ஒரு அருவி கொட்டுற சத்தம் கேட்குதுங்க. லார்ஸ் டக்குன்னு அங்கே தான் இருக்கான். குவன் துப்பாக்கி எடு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஓடுறான். வானமே 2ஆ பிளக்கிற மாதிரி மின்னல் வெட்டுதுங்க. மழையும் பொழியுது. கட் பண்ண அந்த அருவிக்கரை. அந்த அருவிக்கு பக்கத்தில் நெருப்பு மூட்டி ஆஸ்லியை கட்டி வச்சிருக்காங்க அந்த சைக்கோ வேட்டைக்காரன். அவளை பார்த்து கொடூரமான பாசத்தோட இனிமே நீ சேஃப் தான் மாமா, உன் கையால் உன் பாப்பா சாகிறத நீ பார்க்க போற அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமாக பேசுகிறான். ஆஸ்லி பயத்தில் அழுதுகிட்டே டேய் நான் உன் அம்மா இல்லடா ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி கதறா. திடீர்னு எங்கள் அக்காவை விட்டுடுடா அப்படிங்கிற மாதிரி காட்டுக்குள்ளே இருந்து வெறியோட கத்திக்கிட்டே வராங்க நம்ம ஸ்காட். காலில் அம்புட்டு காயம் இருந்தாலும் கண்ணில் வெறியோட உன் இதயத்தையே என் கையால் கீறி எடுப்பேண்டா அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறான். இதை பார்த்து அந்த சைக்கோ கொலையாளி ஆஸ்லியை கொடூரமாக தரன்னு அந்த புயல் மலையில் இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்காட் காலில் ரத்தம் சொட்ட சொட்ட தள்ளாடி தள்ளாடி அந்த அருவிக்கு பக்கத்தில் வந்து ஆஸ்லி நான் வந்துட்டேன்க்கா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அதே நேரம் பார்த்து லார்ஸும் கொன்னும் அங்கே ஓடி வராங்க. ஆனால் அந்த சைக்கோ மின்னல் வேகத்தில் பாஞ்சு கொன்னை கட்புன்னு பிடிச்சி அவளை ஒரு மரத்தோட சேர்த்து வச்சு கட்டிடுறாங்க. இப்போதைக்கு அவளை உசுரோட வச்சிருக்கான். ஆனால் அடுத்த செகண்ட் டேயின்னு கத்திக்கிட்டு ஸ்காட்டும் அந்த சைக்கோவும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதுறாங்க. சுற்றி புயல் மழை வெளுத்து வாங்குதுங்க. இடி இடிக்குது. 2 பேருமே ஒருத்தர் காட்டு மிராண்டித்தனமாக அடிச்சுக்கிறாங்க. அடி சும்மா இடி மாதிரி விழுது. அந்த மலையில் 2 பேருமே ஒருத்தர் கட்டி பிடிச்சி உருள்றாங்க. சைக்கோ கொடுத்த ஒரு கொடூரமான அடியில் ஸ்காட் நிலத்தடு மாதிரி அங்கே இருக்கிற பாறைகள் மேலே டொம்முன்னு போய் விழுறாங்க. முதுகு உடம்பெல்லாம் செமாட்டி. ஆனால் நம்ம ஹீரோ சும்மா விடுவானா? அந்த மரண வழியிலையும் தான் அக்காவை காப்பாற்றணும் அப்படின்ற வெறியோட பாறையை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் எழுந்து நிற்கிறாங்க. பாறையில இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட எழுந்த ஸ்காட் ஆஸ்லியை பார்த்து அக்கா அப்படியே இரு, என்னை நம்பு, இன்னைக்கு நீ உசுரோட வாழ போற, இந்த சைக்கோ நாய் சாக போறான் அப்படிங்கிற மாதிரி சபதம் போடுறாங்க. அடுத்த செகண்ட் வெறியோட பாஞ்ச ஸ்காட் அந்த சைக்கோவை தூக்கி தரையில டொம்முன்னு அடிச்சு அங்கே கிடந்த ஒரு கோடாரி எடுத்து அந்த மாஸ்க் கொலையாளி மேலே ஓங்கி வீசுறான். ஆஸ்லி பதறி போய் ஸ்காட் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஸ்காட் அந்த சைக்கோவை பார்த்து வாடா தைரியம் இருந்தா என் முன்னாடி வாடா அப்படிங்கிற மாதிரி சவால் படுறான். அந்த மாஸ்க் கொலையாளியின் கோவத்தில் இவனை நோக்கி நெருங்கி வராங்க. 2 பேருமே அந்த புயல் மலையில காட்டுக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே காட்டு மிராண்டித்தனமா மோதுறாங்க.
ஆஸ்லி பயத்துல கத்த அந்த சைக்கோ ஸ்காட்டை ஓங்கி ஒரு உதவிட்டு மலையோட சரிவுல இருந்து கீழே உருட்டி விடுறான். ஸ்காட்டுன்னு ஆஸ்லி அலறான். திடீர்னு அப்படியே கீழே உருண்டு விழும்போது ஸ்காட்டுக்கு மறுபடியும் அந்த பழைய கார் ஆக்சிடென்ட் நினைவுகள் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுதுங்க. அன்னைக்கு கார் புகஞ்சி எரியும் போது சின்ன பையனா இருந்த ஸ்காட் கார்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்த ஓடி வந்தானே, அதே மெமரி இப்போ அவனுக்குள்ள ஒரு வெறிய தூண்டுது. அன்னைக்கு தான் அம்மாவை காப்பாத்த சின்ன பையன் ஸ்காட் ஓடி வராங்க. காரோட கதவு லாக் ஆகி இருக்கிறதுனால நசுக்கி கிடக்க அதை திறக்க வெறியோட போராடுறான். தூரத்துல அந்த பெரிய ட்ரக் இவங்களை நோக்கி சீறி பாஞ்சி வந்துட்டு இருக்கு. ஆனா அம்மாவோட கால் இடிபாடுகளுக்குள்ள மோசமா மாட்டிக்கிச்சு. அம்மா ப்ளீஸ் வாமா, என் கூட வெளியே வந்துடு அப்படிங்கிற மாதிரி ஸ்காட் அழுதுகிட்டே கேட்கிறான். ஆனா மரண விளிம்புல இருக்கிற அவங்க அம்மா, லொரைன், ஸ்காட் நமக்கு டைம் இல்லடா, அக்கா ஆஸ்லியை கூட்டிட்டு இங்கிருந்து ஓடிடு, அவளை பத்திரமா பார்த்துக்கோ, இனிமே நீங்க 2 பேரும் மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கட் பண்ணா இப்ப நிகழ்காலங்க. இங்க ஆஸ்லி அழுதுகிட்டே தான் தம்பியை பார்த்து, அந்த விபத்துக்கு அப்புறம் கடந்த 5 வருஷமா நான் உள்ளுக்குள்ளே செத்து போய் தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் ரகசியத்தை உடைக்கிறாங்க. ஆனா ஸ்காட்டுக்கு அவங்க அம்மாவோட அந்த கடைசி வார்த்தை காதுல ஒலிக்குது. உன்னுடைய அக்காவுக்கு இப்ப நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி. உடனே ஸ்காட் ஆஸ்லியை பார்த்து, அக்கா எனக்கு தெரிஞ்சதுலேயே நீ தான் உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுக்கா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஸ்காட்டுக்குள்ள இப்ப அம்மாவோட பாசமும் அக்காவை காப்பாற்றணுன்ற வெறியும் சேர்ந்து மறுபடியும் தன்னைத்தானே அந்த மரண சண்டைக்குள்ள போறாங்க. அந்த மாஸ்க் கொலையாலே தான் கொடூரமான ஆயுதத்தை ஸ்காட் மேல ஓங்கி வீசுறான். 2 பேருமே சாகா வரம் வாங்கின மாதிரி மோதிக்கிறாங்க. அந்த சைக்கோ வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு ஸ்காட்டை நோக்கி பாயிறான். இப்ப அந்த கொடூரமான சைக்கோ கடைசி தடவையா கொன்னை நோக்கி பாயிறான். ஸ்காட் கண்ணு முன்னாடி அவன் கொன்னு போடுறாங்க. டேய் அவளை விட்டுடுறா, உனக்கு நான் தானடா டார்கெட், என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஸ்காட் கத்துறான். ஆனா கொன் உசுர் போயிட்டுதுங்க. அடுத்த செகண்ட் ஃப்ரெண்டோட மரணம் ஸ்காட்டுக்குள்ள வெறிய ஏத்துது. தன்னோட உடம்புல இருந்த அத்தனை வழியை மறந்து அந்த சைக்கோவை அப்படியே அமுக்கி ஓவர் பவர் பண்றாங்க. ஸ்காட்டோட மரண அடியில் அந்த சைக்கோ கொலையாளி சாகர நிலைமைக்கு வரான். அப்போ அவன் சாகுற அந்த வினாடியில் அவனுக்கு அவனோட அம்மா ஜீன் கூப்பிட்ற குரல் கேட்குதுங்க. சின்ன வயசுல ஃபில் அப்படின்ற ஒருத்தன் தான் அம்மாவை கொடூரமா கொலை செஞ்சதை ஒரு சின்ன பையனா நின்று பார்த்த அதே பழைய நினைவுகள் அவனுக்குள்ள வந்து போகுது. ஆனா ஸ்காட் சும்மா விடுறதா இல்லைங்க. ஒரு வெறியோட அந்த சைக்கோவை தூக்கி அப்படியே அந்த ஆக்ரோஷமான அருவியில இருந்து கீழே தள்ளி விட்டு காலி பண்றாங்க. இப்போ விடிய காலையாகுது. ஒரு வழியா அந்த காட்டுக்குள்ள புயல் ஒஞ்சி அமைதி திரும்புதுங்க. காலையில வெளிச்சம் வருது. அருவிக்கரையில நம்ம ஸ்காட் மூச்சிறைக்க உட்காந்துருக்கான். உடம்பெல்லாம் பலத்த காயங்களோட தடுமாறி வர ஆஸ்லி தான் தம்பி ஸ்காட் உசுரோட இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அப்ப நம்ம ஸ்காட், அக்கா நம்ம எப்படியும் கொன்னோட பாடியை மீட்க இங்க மறுபடியும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்காட் கண்ணீரோட சபதம் எடுக்கிறான். அப்போ அங்க காலில் காயத்தோட நொண்டி வர்ற லார்ஸ் தான் நண்பனை ஸ்காட்டை கட்டி பிடிச்சி அழுது மன்னிப்பு கேட்கறாங்க. ஸ்காட்டோட கை காலில் இருக்கிற ஓட்டைகளை பார்த்து, என்னடா உடம்பெல்லாம் ஓட்டையா வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சும்மா நக்கலா ஜோக் அடிச்சு சிரிக்கிறாங்க லார்ஸ். ஆஸ்லியும் கண் கலங்கி போய், எனக்காக மறுபடியும் இங்க வந்ததுக்கு தேங்க்ஸ்டா ஸ்காட் அப்படிங்கிற மாதிரி தான் தம்பிக்கு நன்றி சொல்றான். ஒரு வழியா அந்த சைக்கோ மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. உடம்பெல்லாம் காயங்களோட இருக்கிற அந்த 3 சர்வைவர்ஸும் ஒருத்தர் தாங்கி பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி நொண்டி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. லார்ஸ் வழியில கத்திக்கிட்டே, இனிமே எவன் கூப்பிட்டாலும் இந்த கேம்பிங் பக்கமே வரமாட்டான்டா சாமி அப்படின்னு சத்தியம் பண்றான். கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு அதே காட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் ஆர்வமா சுத்தி பார்த்துட்டே வராங்க. அப்படி வரும்போது நம்ம ஸ்காட் மாட்டிக்கிட்டு தப்பிச்சான அந்த பயங்கரமான மரணக்குழி அவனோட கண்ணுல படுதுங்க. அதை எட்டி பார்த்துட்டு, வாவ் செமையா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கத்துறான். அப்போ அந்த காடு இன்னும் அடங்கலை, இன்னும் ஒரு புது வேட்டைக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ட் 2க்கு லீடு கொடுத்து இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பை பாய்.